ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் சென் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் போகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சி நல்ல பையனாக குளிச்சு முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டு லெமன் சாதம் செஞ்சு வச்சுருந்தான். அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்களோட ரூம்மேட் டான், அவர் தான் வந்து தருமபுரி டான், அவரோட வந்து நாங்கள் வந்து காலேஜ் கிளம்பிட்டோம். அப்படி இப்படின்னு கலாச்சிக்கிட்டு நான் எங்களோட நடப்பயணத்தை தொடங்கிட்டு நாங்களும் காலேஜ் போய் கிளம்பிட்டோம். நாங்களும் எவ்வளோ சீக்கிரமாக கிளம்பி நடப்பயணத்தை தொடங்கினாலும் 9:30 மணிக்கு தான் காலேஜுக்குள்ளே போகிறோம். நாளையிலேருந்து வந்து சீக்கிரமாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துகிட்டு காலேஜுக்குள்ளே போயிட்டோம். ஒரு வழியாக அப்படி இப்படின்ட்டு கிளாஸ்குள்ளே வந்துட்டோம். வந்து பார்த்தா என் ஃப்ரெண்டு வந்து கூஸ்பிங் கூட கொஞ்சம் போட்டி போடுறதுக்காக செஸ் விளாட கற்றுட்டு இருந்தான். மறக்காமல் கூஸ்பிங் ப்ரோவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு போங்க. என் ஃப்ரெண்டு ரொம்ப தீவிரமாக இருக்கு. உங்கள் கூட போட்டி போட்டு கேமில் ஜெயிக்கணுன்ட்டு அவனும் எவ்வளோ கேம்லாம் விளாண்டு ட்ரை பண்ணி பார்க்குறான். நல்லா தான் விளாட்றான். கூஸ்பிங் ப்ரோ சீக்கிரமாக வந்து என் நண்பர் கூட ஒரு கேம் விளாடுங்க. அப்புறம் அப்படி இப்படின்னு எங்களுக்கு பிரேக் பீரியட் வந்துச்சு. அங்கே ஒரு நடப்பயணத்தை போட்டு தாகத்துக்கு தண்ணி குடிச்சிட்டு திரும்பி கிளாஸில் வந்து உட்காண்டோம். திரும்பி அவன் என்ன பண்ணான், எங்கள் கிளாஸ் ரெப்பு கூட கொஞ்சம் நேரம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் நேரம் பேசிட்டு விளாண்டுட்டு அப்புறம் சார் வந்துட்டாங்க. சார் வந்தோடனே லெசனை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு லஞ்ச் பிரேக் வந்துச்சு. லஞ்ச் பிரேக்கில் என் ஃப்ரெண்டு எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தானோ அவனை கூட அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிவிட்டு விளாண்டுட்டு ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவ கிளம்பியாச்சு. கை கழுவிட்டு வந்து கிளாஸுக்கு உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் ரிவிஷன் போட்டோம். ஏன்னா வந்து மதியம் எங்களுக்கு எக்ஸாமு. நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு தரவாக இருந்தால் நாங்கள் வந்து நோட்டு வந்து சப்மிட் பண்ணல, சரியாக இன்கம்ப்ளீட்னால எங்களை வந்து ஹெச்ஓடியை போய் பார்த்துட்டு வர சொன்னாங்க. அதனால் நான் மட்டும்தான் போகிறேன்னு பார்த்தா பின்னாடியே கிளாஸே வந்துச்சு. அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படி இப்படின்னு ஃபன் பண்ணிவிட்டு அப்புறம் ஹெச்ஓடி 4 திட்டினாங்க. அதை வாங்கிட்டு அட்வைஸ் கொடுத்தாங்க. அதை கேட்டுட்டு நல்ல பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு சட்டத்தை எடுத்துக்கிட்டு கிளாஸுக்கு வந்துட்டோம். ஈவினிங்காக நானும் என் ஃப்ரெண்டும் லேப் நோட் எடுத்துகிட்டு போயிட்டு வைவா சொல்லிவிட்டு டாட்டா பை பை சொல்லிவிட்டு இதோட அந்த நாளை முடிச்சுக்கிட்டோம். நாளைக்கு பார்க்கலாம்.